ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வீட்டில் என்னென்ன வேலை பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலே வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானுமே டிஃபனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக பெட்ரூமுக்கு தான் வருவேன். பெட்ரூமில் வந்துட்டு நம்ம தூங்கி முழிச்சதுக்கப்புறம் உள்ள பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மடித்து வச்சுருவேன். காலையிலே நான் வந்து எழுந்த உடனேயும் பண்ண மாட்டேன். ஏன்னா நாம் வந்து சமைக்க போயிடுவோம். குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புவாங்க. அவங்க எழும்புனதுக்கப்புறமா அவங்கள கிளப்புறதுக்கே வந்து டைம் கரெக்டாக போயிடும். அதனால் அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாளாக நான் துணியெல்லாம் துவச்சி போட்டது எல்லாமே வந்துட்டு மடிக்க வேண்டி இருந்துச்சு. குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேலையெல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இல்லையா, அதனால் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு அவங்க வரதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கடகடன்னு நானே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து செல்ஃபில் வந்து நான் அடுக்கிட்டு இருப்பேன், அவங்க எடுத்தாவது கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூல் போயாச்சு, நம்மளே பண்ண வேண்டியதாயிற்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து இட்லியும் அதுக்கப்புறமா கடலை குருமாவும் தான் வச்சுருந்தேன். குழந்தைங்களாம் சாப்பிட்டு போக மீதி தான் அவ்வளோ இட்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு, கொஞ்சமாக எனக்கு மட்டும் மீன் குழம்பு இருந்துச்சு. நைட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு, அதனால் இந்த மீன் குழம்பு வச்சு நான் வந்து மதியானம் லஞ்சு வந்து நான் சாப்பிட்ருவேன். எனக்கு வந்து போதும். பார்த்திங்கன்னா முந்தின நாள் உள்ள மீன் குழம்பு தான். அதில் வந்து மாங்காயெல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு பப்படமும் பொரித்து வச்சு நான் வந்து லஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் தான் நான் வந்து வீடு கூட்டுவேன். நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு டைம் கூட்டுறது. இதுக்கெல்லாம் 2 டைம்லாம் நான் கூட்டிக்கிடவும் மாட்டேன். ஒரு டைம் கூட்டினாலுமே வந்துட்டு நீட்டாக வந்து நான் பெருக்கி எடுத்துருவேன். நான் வந்து அதுக்கு முந்தின நாள் தான் வீடெல்லாம் நல்லா கூட்டி தொடச்சி போட்டிருந்தேன். அதனால் பெருசாக தூசியெல்லாம் எதுவுமே இல்லை. தூசி இல்லை அப்படின்னாலும் எனக்கு டெய்லி ஒரு டைமாவது தூத்தே ஆகணும். அதனால் நான் வந்து கூட்டிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி இப்போ இந்த வாரம் தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான். அதனால் அவன் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலையில் இருந்த இட்லி எல்லாம் வந்து இருந்துச்சு, கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா வத்தல், அதுக்கப்புறமா கொண்டக்கடலை எல்லாம் வந்துட்டு காலியாக இருந்துச்சு. அந்த டப்பா எல்லாம் வந்துட்டு நான் கழுவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த டப்பாவில் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலையுமே எனக்கு பிடிக்காது. பாத்திரம் கழுவுறது கூட எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம தானே பண்ணணும். அதனால் அதையுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு பெரிய சக்கை வந்து பலாப்பழம் வந்து வீட்டில் வாங்கியிருந்து எல்லாருக்குமே கட் பண்ணி கொடுத்து போக நாங்களுமே திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். மீதி இவ்வளவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டு, பலாப்பழம்லாம் ஒரு நாள் சாப்பிடுவோம், அதுக்கு அடுத்த நாள்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்குமே ரொம்ப இஷ்டம் கிடையாது, எனக்குமே வந்து ரொம்ப விருப்பம் கிடையாது. ஆனால் அவங்க அப்பா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இது எதுக்கு அழுக விடணும், சரி நம்ம பறித்து வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அம்மா தான் பண்ணி தருவாங்க, நம்ம வந்து நல்லா சாப்பிடுவோம். ஆனால் ஹஸ்பண்டு பிள்ளைங்கன்னு வந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த வேலையெல்லாம் பெருசாக தெரியறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே வந்துட்டு கன்னியாகுமரி போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. பையன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு அழுதுகிட்டே போகிறனால எனக்கு காலையிலேருந்து ஒழுங்காக வீடியோ எடுக்கவே எனக்கு வந்து டைம் இல்லை. அதனால் இந்த குட்டி வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாய்.